ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം 7வது സ്കന്ധത്തിലെ അധ മംഗളകരമായിരിക്കറെ പഞ്ചവിംശോ അധ്യായ 25வது അധ്യായം. ഹരിചന്ദ്രനോട് പുത്രനോടും മனைவியோடும் കഥയെ ഇங்கே சூதன் சௌனகாதிகளுக்கு வர்ணிக்கிறார். சூதனாக்கும் கதைகளை வர்ணிக்கிறார் அப்படிங்கிறதுனால சூத உவாச்ச நைமிஷாரண்யத்தில் சூதன் தேவியோடு கதைகளை வர்ணிக்கிறார். 1வது ശ്ലോകം. ஏகதா து கதஹ ரந்தும் பாலகைஹி சஹிதஹ பஹிஹி வாராணஸ்யா ந அதிதூரே ரோஹித ஆக்ய குமாரகஹ ஏகதாது கதோரந்தோ பாலகை சஹிதோ பஹி வாராணஸ்யானாதிதூரே ரோஹிதாக்ய குமாரக. ரோஹிதாஸ்வன் அப்படின்னு பேர் இருக்கிற ஹரிச்சந்திர மகாராஜாவோடு புத்திரன் ஒரு நாளைக்கு நண்பர்களோடு கூட்டிட்டு விளையாடுறதுக்காயிட்டு வாராணசியிலேருந்து ரொம்ப தூரம் இல்லாத ஒரு இடத்துக்கு போனான். 2வது ஸ்லோகம். क्रीडां कृत्वा तदो दर्भान् गृहीतुमुपचक्रमे कोमलान् अल्पमूलांश्च साग्रान् शक्त्यनुसारदा. விளையாட்டு முடிஞ்சோன அவன் என்ன பண்ணினான், ரொம்ப வேரில்லாததும் நுனி ஷார்ப்பா இருக்கிறதுமான அழகாயிருக்கிற தர்ப புல்லுகளை அந்த குழந்தையோடு பிஞ்சு கரங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு क्रीडां कृत्वा ततः दर्भान् गृहीतुम् उपचक्रमे कोमलान् अल्पमूलान् च स अग्रान् சக்தி அனுசாரதஹ. அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தர்ப புல்லுகளை கலெக்ட் பண்ணிட்டு 3வது ஸ்லோகம். ஆர்ய பிரீத்யர்த்தமித்யுக்த்வா ஹஸ்தயுக்மேன யத்னதா சலக்ஷணாச்ச சமிதோ பர்ஹிரித்மம் சலக்ஷணம். யஜமானனை பிரீதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையாலையும் தர்ப புல்லுகளை பறிச்செடுத்தது குழந்தை. ரொம்ப அழகாயிருக்கிற சமித்து குச்சிகளையும் ஹோமத்தில் ஹோமிக்கிறதுக்கான அழகான பிளாசன் குச்சியும் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு 4வது ஸ்லோகம். பலாசகாஷ்டான்யாதாய பலாசகாஷ்டானி ஆதாய து அக்னி ஹோமார்த்தம் ஆதராத். பலாசகாஷ்டான்யாதாய த்வக்னி ஹோமார்த்தமாதராத் மஸ்தகே பாரகம் கிருத்வா கித்யமான பதே பதே. பிளாசங்குச்சி, அரசங்குச்சி, நாயுருவி, சிந்துக்கொடி, தர்பப்புல்லு இப்படின்னு ஹோமத்தில் ஹோமிக்கிறதுக்கான அருகம்புல்லு வரைக்கும் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதெல்லாம் கூட்டி கெட்டி சிரசில வச்சுட்டு மெல்ல மெல்ல தத்துக்காப்புத்துக்கான்னு நடந்து யாத்திரையாச்சு. 5வது ஸ்லோகம்.
ഉദകസ്ഥാനമാസാദ്യ തദാ ബാലസ്ത്രിഷാന്വിത ഭുവി ഭാരം വിനിക്ഷിപ്യ ജലസ്ഥാനേ തദാ ശിശു. தண்ணி தாகம் தாங்க முடியாம ஆனோன தண்ணி இருக்கிற ஒரு இடத்துல நின்னுது அந்த குழந்தை. தலையில் இருக்கிற அந்த பாரத்தை கீழே இறக்கி வச்சுட்டு அந்த குழந்தை தண்ணிக்குள்ள இறங்கித்து தண்ணி குடிக்கிறதுக்கு. 6வது ஸ்லோகம். காமத சலிலம் பீத்வா விஸ்ரம்யஜ முகூர்த்தகம் வல்மீகஹா உபரி வல்மீகோபரி விந்யஸ்த பாரோஹர்த்தும் பிரஜக்ரமே. விருப்பப்படி தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் போருங்கிற அளவுக்கு தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு முகூர்த்த நேரம் ரெஸ்ட் எடுத்தது. ஒரு முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது 2 நாழிகை. ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 மினிட். 2 நாழிகை அப்படிங்கிறது 48 மினிட். இப்போ 48 மினிட். முகூர்த்தகம் அப்படின்னா ஒரு முகூர்த்த டைம் விசிரமிச்சது. அதுக்கப்புறமா ஒரு புத்துக்கும் மேலே அக்கும் இந்த விறகு கட்டை வச்சிருக்கு அந்த குழந்தை. அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அந்த புத்துக்கு மேலே அந்த குழந்தை தலையிலேருந்து கீழே இறக்கி வச்ச அந்த விறகு கட்டி வச்சிருக்கே அதை எடுத்து மறுபடியும் தலையில வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு குழந்தை. 7வது ஸ்லோகம். விஸ்வாமித்ர ஆக்ஞயா தாவது கிருஷ்ணசர்பஹ பயாவஹ மகாவிஷஹ மகாகோரஹ வல்மீகாத் நிர்கதஹ ததா. விஸ்வாமித்ராஜ்ஞயா தாவத் கிருஷ்ணசர்போ பயாவஹ மகாவிஷோ மகாகோரோ வல்மீகா நிர்கதஸ்ததா. அப்போது விஸ்வாமித்ர மகர்ஷி ஆக்ஞை கொடுத்ததால ஒரு பெரிய கோரமான கருகருன்னு கலர்ல இருக்கிற ஒரு சர்ப்பம் அந்த புத்துக்குள்ளேந்து, வல்மீகம் அப்படின்னா புத்து, பாம்பு புத்து, அந்த பாம்பு புத்துக்குள்ளேந்து வெளியில வந்தது. எல்லாம் விஸ்வாமித்ர மகர்ஷியோடு ஆக்ஞைபடியாக்கும் நடக்கிறது. விஸ்வாமித்ர மகர்ஷி வசிஷ்ட மாமுனிட்ட வெட்டு வச்சார். அதை நம்ம பார்த்தோம். ஹரிச்சந்திரன் அப்படிங்கிறவர் அதர்மம் செய்வர், அதை நான் ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னாக்கும் வெட்டு வச்சது. வசிஷ்ட மாமுனி ஹரிச்சந்திரர் தர்மிஷ்டனாக்கும் ஒருபோதும் பொய் பேச மாட்டார், அதர்மம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னார். அதை ப்ரூஃப் பண்றதுக்காயிட்டு விஸ்வாமித்ர மகர்ஷி பல பல சோதனைகள் ஹரிச்சந்திர மகாராஜாவுக்கு கொடுத்துட்டு இருக்கிறதையாக்கும் பார்க்குறோம். இப்போ ஹரிச்சந்திர மகாராஜாவோட புத்திரன் வனத்துக்கு விஸ்வாமித்திரனுக்காக சமித்து குச்சிகளை கலெக்ட் பண்ணிட்டு வரத்துக்காயிட்டு போன அந்த சந்தர்ப்பத்தை இங்கே வர்ணிக்கப்படுறது. அந்த டைமில் விஸ்வாமித்ரர் தபசக்தியால அனுப்பிவிட்ட சர்ப்பம், கருகருன்னு இருக்கிற சர்ப்பம், அதாக்கும் கிருஷ்ண சர்பகா அப்படின்னு சொன்னது. கருப்பு கலர்ல டார்க் கலர்ல இருக்கிற ஒரு பெரிய சர்ப்பம், பயத்தை உண்டு பண்ணுற சர்ப்பம், மகாவிஷகா ரொம்ப விஷம் இருக்கிற சர்ப்பம், மகாகோரகா பார்க்கறதுக்கே ரொம்ப பயப்படுத்துற சர்ப்பம், வல்மீகாது நிர்கதஹா புத்துக்குள்ளேந்து ததா அப்போது நிர்கதஹா வெளியில வந்தது. 8வது ஸ்லோகம். தேன அசௌ பாலகஹ தஷ்டஹ ததா ஏவ
च ममार ह रोहित आख्यं मृदं दृष्ट्वा ययुः बाला द्विज आलयम् तेनासौ बालगो दष्टस्तदैव च ममारः तदा एव च ममारः रोहिताख्यं मृदं दृष्ट्वा ययुर्बाला द्विजालयम् அந்த சர்ப்பம் பாலனை கொத்திட்டு உடனடியா அந்த குழந்தை இறந்து போகவும் செஞ்சது. ரோஹிதன் இறந்து போனதை பார்த்துட்டு கூட இருக்கிற நண்பர்களான குழந்தைகள் எல்லாம் அந்த பிராமணனோட வீட்டுக்கு ஓடி போன விஷயத்தை அந்த வீட்டில் இருக்கிற ரோஹிதனோட அம்மாட்ட சொல்லறதுக்கு. 9வது ஸ்லோகம். त्वरिदाभय संविघ्ना प्रोजुः तद् माधुः अग्रदः त्वरिदाभय संविघ्ना प्रोजुस्तन्माधुरग्रद हे विप्रदासि ते पुत्रा क्रीडां कर्तुं बहिर्गदा. பயந்து நடுங்கின அந்த குழந்தைகள் எல்லாம் ஓடி போய் ரோகிதாஸ்வனோடு அம்மா கிட்ட அவசரமா சொல்லிட்டு, ஹே பிராமணதாசி, விஸ்வாமித்ரர் அப்படிங்கிற பிராமணனுக்கு வேலை பண்றவளே, உன்னோட புத்திரன் விளையாடுறதுக்காகிட்டு வெளியில கிளம்பி போனானே. 10வது ஸ்லோகம். அஸ்மாபிஹி சஹிதஹ தத்ர சர்ப்பதஷ்டஹ மிருதஹ ததஹ இதி सा तद्वजः श्रुत्वा वज्रपादः उपमं तदा अस्माभिसहितस्तत्र सर्पदष्टो मृदस्तदा इति सा तद्वजः श्रुत्वा वज्रपादोपमं तदा. எங்க கூட விளையாடுறதுக்கு வந்த உங்களோட புத்திரன் ரோகிதாஸ்வன் சர்ப்பம் கடிச்சதால உடனடியா இறந்து கீழே விழுந்துட்டான். வஜ்ராயுதத்தால கீறி முறிக்கப்பட்ட மாதிரி இருக்கிற இந்த வாக்குகளை கேட்டு ரோகிதாஸ்வனோட அம்மை, அதானது ஹரிச்சந்திரனோடு மனைவி. 11வது ஸ்லோகம். பபாத மூர்ச்சிதா பூமௌ சின்ன ஏவ கதளீயதா चिन्नेव कदलीयदा अददां ब्राह्मणो रुष्टा पानीयेनाभ्यषिञ्चता पानीयेन अभ्यषिञ्चता. வெட்டிப்போட்ட வாழைமரம் மாதிரி மயக்கம் போட்டு கீழே விழுந்தா ரோகிதாஸ்வனோட அம்மை. அப்போது கோபம் வந்த பிராமணன் அவளோட முகத்துல கொஞ்சம் தண்ணிய எடுத்து தெளிச்சார் எழுப்புறதுக்காக. 12வது ஸ்லோகம். வேலை பண்ணிட்டு இருக்கிறத வேலைய ஃபுல்லா செய்யாம மயக்கம் போட்டு விழுந்ததினாலேயாக்கும் பிராமணனுக்கு கோபம் வந்தது. சந்தியா நேரத்துல விழுந்ததாலேயும் கோபம் வந்தது. பிராமணன் தண்ணி தெளிச்சார் ராஜ்ஞியோட முகத்துல. ராஜ்ஞி முழிச்சோன பிராமணர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. முகூர்த்தாச்சேதனாம் பிராப்தா பிராமணஸ்தாமதாப்ரவீத். பிராமணஹா தாம் அத அப்ரவீத். நொடிப்பொழுதுல போதம் திரும்ப கிடைச்ச அவகிட்ட பிராமணன் சொன்னார். பிராமண உவாச்ச அலக்ஷ்மீகாரகம் நிந்தியம் ஜானதி துவம் நிஷாமுகே. உனக்கு தெரியாதா இந்த சந்தியா நேரத்துல இப்படி நீ கீழே விழுந்தது படுத்துண்டது ஐஸ்வர்யம் இல்லாம பண்ணும் அப்படின்னு
அது சிரேஷ்டமில்லை அப்படின்னு உனக்கு தெரியாதா? படுத்துண்டு கிடக்க. 13வது ஸ்லோகம். ரோதனம் குருஷே துஷ்டே லஜ்ஜாதே ஹிருதயேன கிம் பிராமணேனைவ முக்தா சா ந கிஞ்சித் வாக்யம் அப்ரவீத். பிராமணேன ஏவம் உக்தா சா ந கிஞ்சித் வாக்யம் அப்ரவீத். சந்தியா வேளையில இப்படி படுத்துக்கப்படாது அப்படின்னும் அழப்படாது அப்படின்னும் உனக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சிட்டும் நீ என்னத்துக்கு அழறாய்? துஷ்டே, உன்னோட ஹிருதயத்துல கொஞ்சம் கூட நாணம் அப்படிங்கிறது இல்லையோ? பிராமணன் இப்படியெல்லாம் திட்டிட்டும் அந்த ராஜ்னிக்கு, ரோகிதாசுவினோட அம்மைக்கு ஒன்னும் பேசுறதுக்கு சாதிக்காதக்கு ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்டு இருந்தா. 14வது ஸ்லோகம். ருரோத கருணம் தீனா புத்திரசோகேன பீடிதா அஸ்ருபூர்ணமுகி தீனா தூசரா முக்த மூர்தஜா. புத்திரசோகத்தால சத்தமா அழுதா. துக்கம் தாங்க முடியாதக்கு கண்ணீர் இப்படி ஒழுகிண்டே இருக்கு. மண்ணுல கீழே விழுந்து அந்த மண்ணெல்லாம் சரீரத்திலையும் தலைமுடியிலையும் எல்லாம் பட்டு தலைமுடியெல்லாம் அழிஞ்சு சப்பரபரேன்னு ஆச்சு. பார்க்கறதுக்கே ஒரு லட்சணம் இல்லாம ஆயிடுத்து. 15வது ஸ்லோகம். ஆததாம் குபிதோ விப்ரோ ராஜபத்னீமபாஷதா திக் த்வாம் துஷ்டே க்ரயம் கிருஹ்யா மம காரியம் விரும்பசி. அப்போது பிராமணனுக்கு கோபம் தாங்க முடியாதக்கு அவகிட்ட சொன்னார், துஷ்டே, நான் பணம் கொடுத்து வாங்கினவளாக்கும் நீ என்னோட வேலைகளெல்லாம் செய்யாம இப்படி அழுதுண்டு உட்கார்ந்துட்டு இருக்கியே. 16வது ஸ்லோகம். அசக்தா சேத் கதம் தர்ஹி கிரஹீதம் மம தத்தனம் தது தனம் ஏவம் நிர்பர்சிதா தேன க்ரூரவாக்கியை புனப்புனா. வேலை பண்றதுக்கு முடியாது அப்படின்னா நீ என்னோட தனத்தை என்னத்துக்கு வாங்கினாய் கையை நீட்டிண்டு? இப்படியான குரூர வாக்குகளை சொல்லி மறுபடியும் மறுபடியும் அந்த பிராமணன் ராஜ்னியை திட்டினார். அப்போது ராஜ்னி என்ன பண்ணினா? 17வது ஸ்லோகம். ருதிதா காரணம் பிராஹா விப்ரம் கத்கதயா கிரா சுவாமின் மம சுதோ பாலா சர்பதஷ்டோ மிருதோபஹி. ரொம்ப ரொம்ப தயனீயமாயிட்டு சங்கடப்பட்டு அழுதிண்டு தொண்டையெல்லாம் இடறிண்டு பிராமணன் கிட்ட சொன்னா, எஜமானே, என்னோடு புத்திரன் வனத்துக்கு சமித்து குச்சியெல்லாம் கலெக்ட் பண்ண போனோன்னு அந்த புத்திரனை பாம்பு கடிச்சது, இப்ப இறந்தே போயிட்டான். 18வது ஸ்லோகம். அனுஜ்ஞாமே பிரயச்சஸ்வ திரஷ்டும் யாஸ்யாமி பாலகம் துர்லபம் தர்ஷனம் தேனா சஞ்சாதம் மம சுக்ரதா. எனக்கு அனுமதி தரணுமே, நான் என்னோட குழந்தைய ஒன்று பார்த்துட்டு வரட்டும். தபோ நிஷ்டையெல்லாம் இருக்கிற விரத நிஷ்டையெல்லாம் இருக்கிற பிராமணனாக்குமே நீங்கள், எனக்கு அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா? 19வது ஸ்லோகம். இதி உக்த்வா கருணம் பாலா புனः ஏவ ருரோதஹ புனः தாம் குபிதः விப்ரஹ ராஜபத்னீம் அபாஷத. இத்யுக்த்வா கருணம் பாலா புனரேவ ருரோதஹ புனஸ்தாம் குபிதோ விப்ரோ ராஜபத்னீம் அபாஷத. இப்படி சொல்லிட்டு அவள் அழறத பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஆராலையும் அதை பார்த்துட்டு நிக்கிறதுக்கு முடியாது. அந்த அளவுக்கு பரிதாபமாயிட்டு அழுதா. இவள் அழ அழ பிராமணனுக்கு கோபம் இப்படி ஜாஸ்தி ஆகிறது. கோபத்தோடு கூட்டிட்டு ராஜபத்னிட்ட விஸ்வாமித்ரன் அப்படிங்கிற பிராமணன் சொன்னார்,
பிராமண உவாஜா, அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது சொல்லப்படுறது. 20வது ஸ்லோகம். ஷடே துஷ்ட சம் ஆச்சாரே கிம் ந ஜானாசி பாதகம் யத் சுவாமி வேதனம் கிருஹ்ய தஸ்ய காரியம் விலும்பசி. ஷடே துஷ்ட சமாச்சாரே கிம் ந ஜானாசி பாதகம் யத் சுவாமி வேதனம் கிருஹ்ய தஸ்ய காரியம் விலும்பசி. அட்டம் பிடிக்கிறியே மரியாதை இல்லாதவளே, எஜமானன் கிட்டேந்து சம்பளத்தை வாங்கிட்டு எஜமானனுக்கு வேலை பண்ணாம இப்படி ஸ்ட்ரைக்கு பண்ணி இந்த மாதிரி நீ செஞ்சானா அதுக்கான பாவம் எத்தையாக்கும்னு உனக்கு தெரியுமா? பணம் கை நீட்டி வாங்கிட்டு வேலை பண்ணாம அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கியா?